ஹாய், வெல்கம் டு ஹோம் கியூசைன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் உப்பு போட்டு சூடு பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போது 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சாக்லேட் பவுடர், அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு ஜலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1.5 கப் மைதாக்கு நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிடில் இது மாதிரி வெல் மாதிரி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. அப்புறம் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 கப் கோல்டு மில்க் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பாதி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். மீதி பாதி இருக்க கோல்டு மில்க்கையும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்டிலாம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேயில் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர். அது மேலே நான் லைட்டாக சாக்லேட் பவுடர் தூவி விடுறேன். கேக் பேட்டர் அது ஃபுல்லாக ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. அப்புறம் இது மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போது பபிள்ஸ்லாம் போயிடும். இதை செட் பண்ணிடலாம். இப்போ அந்த உப்பு சூடு பண்ண வச்சுருந்ததில் ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா, ஸ்டாண்டு மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போது கேக் பேட்டர் அதுக்குள்ளே வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், காற்றெல்லாம் உள்ளே போகாதபடிக்கு. உங்களுக்கு டைட்டான லிட் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணால் போதும். அலுமினியம் ஃபாயில் வைக்கணும்னு இல்லை, காற்று உள்ளே போகாதபடிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும் போதும். இது ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 25 மினிட்ஸ் ஆகிடுச்சி. கேக் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போது ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணலாம். ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூல் பண்ண வச்சிடலாம். இப்போது ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி விடுங்க, ஸ்மூத் ஆகிற வரைக்கும். இதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் சாக்லேட் பவுடர், அது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு க்ரீம், நல்லா ஹெவி க்ரீமாக எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி விடுங்க, நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும்.
ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கேக்கில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா. இது மேலே வந்து பாதாம் வந்து க்ரம்பிள் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ட்விட்டி ஃப்ரூட்டி ஆர் சாக்லேட் சிப்ஸு உங்களுக்கு எது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன தோணுதோ அது போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.